விஜயோட குடும்பம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஜெயா வீட்டில் தங்குறதால ஜெயாவுக்கு செம கடுப்பாக இருக்குது. அதனால் வந்து அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. எப்படியாவது வீட்டை விட்டு இவங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை நிவின் வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த பாருங்கள் தேவையில்லாமல் வந்து அவங்கள அவமானப்படுத்தினீங்க அவ்வளோதான், அதுக்கப்புறம் உங்கள் பையனை வந்து இந்த வீட்டில் இருக்கவே மாட்டான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்காரு. அதனால் ஜெயாவுக்கு வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிட்டு அவங்கள ஜாடமடையாக திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண முடியாது, இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க எல்லாருமே. வீடு பார்த்தீங்களா இல்லையா அப்படி சொல்லி கேட்டபோது சரி ஒரு வீடு பார்த்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி வந்து ஜெயக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து சொல்லிவிட்டு ரொம்ப நன்றிங்க அப்படி சொல்கிறாங்க. உங்கள் நன்றியெல்லாம் யாருக்கு வேணும், கிளம்புறதா கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு ஜெயா ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதனால் வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. எப்படியோ இவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் கொஞ்சமாவது பிரச்சனை பண்ணாங்களே, நிறைய பிரச்சனை பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காலி பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம வந்து நதி ஃபேமிலி எல்லாருமே இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, புது வீட்டில் வந்து பால் காய்ச்சினாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது வீடு, இந்த வீட்டுக்கு வாடகை அதிகமாக இருக்குமே அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் தான் இப்போ வந்து ஷூட்டிங்லாம் போகிறேன்ல, அதே மாதிரி வந்து எல்லாருமே கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஆமாம்மா நானும் வேலைக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் வேலைக்கெல்லாம் போவேன் இங்கே இருடி அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாதுமா, நானும் வேலைக்கு போய் தான் தருவேன், இங்கே பாருங்கள் ப்ளீஸ்மா அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே வந்து கங்கா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கம்மா, அவளும் பாவம்மா வீட்டிலே இருக்கா, அவளுக்கும் போர் அடிக்கணுமா, அவளும் வேலைக்கு போட்டுமா, ஒன்றும் தேவையில்லடி, ஆல்ரெடி அவள் பண்ண வேலையெல்லாம் போதும்மா ப்ளீஸ்மா, அதெல்லாம் அப்புறம் பற்றி பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு காவேரி வந்து மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறாங்க. பார்த்தா வந்து விஜயோட நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு விஜயோட நம்பரை நான் பிளாக் பண்ணலை, அதனால தான் மெசேஜ் வருது. ஆனால் வந்து எப்படி ஒன்றும் புரியலையே, திடீர்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, இவ்வளோ நாளாக எதுவுமே பண்ணலையே அவர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து ஹாய் பொண்டாட்டி, நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன், உன்னை தேடி வருவேன், சீக்கிரமாகவே வந்துட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ விஜய் வராரா, விஜய் வந்தால் இங்கே பெரிய பிரச்சனை ஆகிடுமே, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, இவர் எதுக்கு இங்கே வராரு, தேவையில்லாத பிரச்சனையாக போகுது, அம்மா என்ன நினைக்க போகிறாங்களோ தெரியலையே, எல்லோரும் என்ன நினைக்க போகிறாங்களோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு போது இன்னொரு மெசேஜ் வருது. ஹாய் பொண்டாட்டி, என்ன பயந்துட்டியா, நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஒன்றா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இங்கே தான் இருக்காரா, சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. என்ன சுற்றி சுற்றி பார்க்குற, நான் இங்கே தான் இருக்க மாட்டாடி அப்படின்றாரு மறுபடியும். ஐயோ என்ன இவர் திடீர்னு இங்கே தான் இருக்கேன்றாரு, நான் சுற்றி பார்க்குறது வேறு தெரிஞ்சு இங்கே எப்படி என்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா வாசலில் நிற்கிறாரு விஜய். அதிர்ச்சியாக அடைகிறாங்க. காவேரியால் தாங்கிக்கவே முடியல, அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியல. உடனே வந்து காவேரியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறா. ஹாய் பொண்டாட்டி அப்படின்றாரு. அதை பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் புரியல, அப்படியே நிற்கிறாங்க. எல்லாருமே ஓடி வராங்க. யார் காவேரி, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாரும் வராங்க. இந்த பையனா, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. நிவினும் வந்து குமரனும் உடனே வராங்க. எதுக்காக இங்கே வந்தீங்க, உங்களை யார் இங்கே வர சொன்னது கேட்டாங்க. ஏங்க எவ்வளோ நாள் வந்து எங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தீங்க, எங்கள் வீட்டுக்கெலாம் நீங்கள் வந்திருக்கீங்க, ஆனால் ஒரு நாள் நான் வந்தேன் உள்ளே வான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க, அந்தளவுக்கு நான் பாவி ஆகிட்டேனா அப்படின்றாரு. ரொம்ப ஓவராக நடிக்காதீங்க குமரன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து விரட்டாத குறைய எல்லாருமே திட்டுறாங்க அவரை. உடனே சாரதா வந்து எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டிங்களா, அங்கேருந்து அதான் தொல்லை கொடுத்தியே தம்பி, இங்கேயும் வந்து தொல்லை கொடுக்கணுமா, இங்கே எங்களை காலி பண்ண வைக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. அதையெல்லாம் கேட்டுட்டு வந்து அமைதியாக இருக்கார் விஜய். என்ன பார்க்குறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் வந்து திட்டினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, இந்த விஜய்க்கு கோவமே வராது. நான் ஏன் குடும்பம் என்ன திட்டினா எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது, உன்னோட குடும்பமா, என்ன விஜய் ஓவராக போயிட்டுருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. நம்ம கங்கா, இங்கே பாருங்கள் கங்கா சிஸ்டர், கரெக்டாக சொல்லிட்டேன்னா உங்கள் பேரை ஃபஸ்ட்டெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவேன், இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. எல்லாருமே இங்கே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி மட்டும் விஜயை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு, அப்படி ரசிக்கிறாங்க விஜயை.